பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, சங்கீதம் 46 சங்கீதம் 9 வசனம், அவர் பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணி ஈட்டியை முறித்து வில்லை உடைக்கிறார். ஈட்டி, வில்லு, இது ஆயுதங்கள், மனிதனை தாக்கக்கூடிய ஆயுதங்கள். அவர் பூமியின் கடைசி வரைக்கும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த காலகட்டத்தில் லான்சர், அப்புறம் ராக்கெட்டு, அணுகுண்டு, என்னென்னவோ மனிதனுக்கு தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறது. இதைத்தான் நான் பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறேன். இன்னைக்கு அநேக யுத்தங்களை ஓய பண்ணுவதற்கு பல முயற்சிகளை பண்ணுகிறார்கள். காரணமே இல்லாமல் மனித உயிர்கள் வேட்டையாடப்படுகிறது. இது யுத்தம். இந்த யுத்தத்தை மனுஷன் நினைத்தால் ஓய பண்ண முடியாது. தேவன் தான் ஓய பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் போராடி கொண்டிருக்கிறான். ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாம் சந்திக்க வேண்டியது கல்லடியும் சந்திக்க வேண்டும், சொல்லடியும் சந்திக்க வேண்டும். சின்ன சின்ன பாராட்டை கூட பெற முடியாமல் சோர்ந்து போகிற மக்கள் உண்டு. சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு சோர்ந்து போகிற மக்கள் உண்டு. இதைத்தான் சொல்கிறார், நான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறேன். உங்களை யாரோ பாராட்டவில்லை, யாரோ உங்களை பற்றி ஒரு குறை சொல்லிவிட்டார்கள். இதனால உங்களுக்குள்ள கோபம் வந்து நீங்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அவங்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறீங்க, அவங்களுக்கு விரோதமா தீங்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதை உங்களுக்கே புரியல. அடப்பாவி, இதை சகித்துக் கொள்ள முடியலையே, பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாம் ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய அலப்பறை செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். தேவன் உங்க மனநிலையை மாற்றுவாராக. சகித்துக் கொள்ளக்கூடிய நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு. இப்படி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. கல்லை புரட்டுகிற மேல் அந்த கல் வந்து விழுமாம், படுகொடியை வெட்டுகிறவர் அதிலே வந்து விழுவானாம். அதனால்தான் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நீ கல்லை புரட்டாது, நீ படுகொடியை வெட்டாது, ஆனால் திருப்பி உனக்கு அது தரும். ஒரு யுத்தங்களை ஓய பண்ணுவார் அப்படின்ற அர்த்தம் என்னவென்றால், அன்பு சகல பாவங்களை மூடுமா. அன்பு இருந்தால் சகல பாவத்தை மூடும். நீ யுத்தம் செய்து கொண்டிருக்க மாட்டேன், போராடி கொண்டிருக்க மாட்டேன், அழுது கொண்டிருக்க மாட்டேன், புலம்பிக் கொண்டிருக்க. எத்தனை குடும்பத்தில் மாமியாருக்கு விரோதமாய், மருமகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சகோதரருக்கு விரோதமாய், பக்கத்திற்கு விரோதமாய் ஒரு யுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, போராட்டம் ஓடிக்கொண்டிருக்க. வாழ்க்கையே ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்து கொள்ளக்கூடிய நிலை. ஏனென்றால் அந்த யுத்தத்தை அவர் சொல்கிறார், நான் ஓய பண்ணுவேன், உன் மனநிலையை மாற்றி உனக்கு சமாதானத்தை அருள்வேன், மன்னிக்கிற குணத்தை தருவேன், தாழ்ந்து போகிற குணத்தை தருவேன், சகித்துக் கொள்கிற குணத்தை தருவேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கீழே சொல்கிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள், நீங்கள் பொறுமையாயிருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். தேவ மக்களே, ஒருவேளை யுத்த மனநிலை, சண்டையின் மனநிலையிலே பழிவாங்குறும் எண்ணத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் அமர்ந்திருங்கள், தேவனுக்காய் காத்திருங்கள். கர்த்தர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய கையிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. உன் சத்துரு அவன் பசியாத ஆகாரம் கொடு, அவன் துக்கப்படும் போது துன்பப்படும் போது சந்தோஷப்படாதே. இப்படிலாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ யுத்தமாக நினைத்து நீங்கள் போராடி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு வெறுத்து கொண்டு சகித்து கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக. அவர் பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை, சின்ன சின்ன தாழ்மை இல்லாத நிலை, சின்ன சின்ன போராமைய நிலை உன் வாழ்க்கையில யுத்த மனுஷனாய் கெட்டவனாக உன்னை மாற்றி இருக்கிறதா? தயவு செய்து நீங்கள் சிந்திங்கள். எதனால இந்த யுத்தம்? வசனம் சொல்லும், நல்லோரை பகைக்கிறவளாய் நல்லவனை பார்த்து பகைப்பார்கள். நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தீமை செய்யாதிருக்க நீ ஒருவனோடு என்ன பண்ணாத, விரோதமா நிக்க. உங்களுக்கு தீங்கே செய்யல, காரணமே இல்லை, நீ அவன் விரோதமாய் நிற்காத. அதுதான் வாழ்நாள் முழுதும் யுத்தமாய் மாறும். ஒருவேளை போராமை குணம் இருக்கிறதா? உன் பிறருடைய பாராட்டை சகித்துக் கொள்ள முடியவில்லையா? ஆண்டவரிடத்தில், தகப்பனே எனக்கு அந்த குணங்களை தாரும். நான் எனக்குள்ள ஒரு யுத்தம் போராடி கொண்டிருக்கிறது, என்னாலே தூங்க முடியவில்லை. அவர்களை பார்க்கும் எனக்குள்ள எரிச்சலும் பழிவாங்குதோ பகை உணர்வோ வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மனந்திருவுக்கு ஏற்ற கனிகள் வந்தென்றால் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு கையிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்றால் அவர் தேவன் என்று அதை அறிந்து கொள்ள முடியாது செய்வார். இதுதான் நான் பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுவேன். யுத்தத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்தால் தெய்வத்தை நம்புங்கள். எந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத கடினமான கஷ்டமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை ஓய பண்ணுவார்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.